தண்ணி வாக்கியா எல்லாம் கன்ஃபார்ம். இன்னைக்கு ஆ, காவேரி ஆறே ஓடுது. தண்ணி ஓடுதா? இந்த தண்ணி கேனே வருது. இல்ல மஞ்சண்ண பேசினதுக்கு அப்புறம் சாரல் மாதிரி இருக்கு. முதல்ல உங்களுக்கு ஈரல் ஒழுங்கா இருக்கான்னு பாருங்க. சாரல் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, எல்லாம் ஒரு தடவை ஜோரா கைத்தறல் கொடுங்களேன், நல்லா கொடுங்க. ஆஹா, இப்ப இவ்வளவு நாடி மஞ்சண்ணாக்கு ஏதாவது கைத்தறல் வந்துச்சா? இல்ல ஆண்கள் ஏதாவது கை தட்டினாங்களா? இல்ல. ஆனா எனக்காக எப்பவுமே பெண்கள் எப்பவுமே சப்போர்ட் உண்டு. அதனால முறை என்ன உங்க பெண்களை கை தட்ட சொல்லு பாப்போம். கை தட்டுங்கன்னா நான் கேட்க மாட்டேன். அடே அப்பா, கை தட்டுங்க நான் கேட்க மாட்டேன். கையை காட்டினாலே போதும், அந்த டிரான்ஸ்பரா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கை தருவாங்க. பாக்குறீங்களா? அப்படியா? சிங்க குட்டிங்க. நீ கையை அப்படி கெஞ்சணும், இப்படி கேட்கணும். நான் அப்படி கிடையாது. அப்புறம் எங்க ஆண் சின்னங்கள் சொன்னாலே கை தட்டு வரும். எங்க பாப்பமா ரெடி? பாத்தியா எங்க அங்க தாத்தா தட்டுறாரு? அவர் ஆம்பளை தானே, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஹலோ செக். ஓகேனா கொஞ்சம் அப்படியே வெயிட்டா வச்சிருங்க. ஓகே, செக் கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நீங்க வெயிட்டா வச்சிருங்க. ஓகே, இப்ப முறைப்படி ஆரம்பிக்கிறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு ஜோர கைதடுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி எடுப்ப மஞ்சனா ராணுவட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறா. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலைடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலை. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா, இப்ப சொல்லி ஆரம்பிச்சுக்க. அது ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தல் ஆடாமல் நில்லடான்னு சொல்லு. காலம் மாறி போச்சு சார். நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? இவன்ட்ட போய் கேக்குற நடுவர் அவர்கள் சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுற? வாங்காம விட மாட்டேமா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். சில ஊர்ல ஒப்புக்காக பேசுவேன், சில ஊர்ல உப்புக்காக பேசுவேன், சில ஊர்ல டப்புக்காக பேசுவேன். நட்புக்காக ஒரு பட்டிமன்றம் பேச வந்திருக்கேனா அது கொங்கு மண்டல பகுதிக்காக மட்டும் சாதாரண இடத்துல சார் பேசிட்டு இருக்கேன். வந்தா உங்களை பத்தி இதை வர்ணிச்சாங்களா? ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க? நீ பாண்டிச்சேரியில வந்திருக்க, எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க சார். பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பயமாளுக்கு கரெக்டா சொல்லுதல. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்க குடை நடுவர், வெள்ள முள்ள படைத்த நடுவர், வரும் பேச்சாளருக்கெல்லாம் அதிகமாக ஒரு மாசத்திற்காக போனஸ் கொடுக்க கூடிய நடுவர். மாசம் போனஸ். ஆமா ஆமா, ஜூன் மாசம் போனஸ் போடுறதா இருக்கு. அப்படிப்பட்ட உங்களை யாரு சார் வர்ணிக்கணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? எங்க மூங்க நாங்க பிடிச்சிருக்கோம். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும், பூவை மொந்தா பூ வாசனை வரும். இந்த பாண்டிச்சேரி கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். பாசமான கௌதமி இப்ப உங்களை வர்ணிக்கிறேன். கார்குழல் கண்ணனே, கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. எனக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா, அந்த இதுல இருந்து நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, நான் உங்களை பத்தி வர்ணிச்சு பாடுறேன் சார். நீங்க எப்படிப்பட்ட நடுவர்னு இப்ப நான் பாட்டுல பதில் சொல்றேன். ஆனா நீங்க நாலு வச்சுங்கன்னு நீங்க சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கினவங்க. சுதி இப்படிதான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது பணிய விளம்பரம்டா, பண்டிப்பட அந்த அப்பா. டேய், அது என்னதா மணி? ஏதோ ஒரு மணி ஞாபகத்துல இருந்திருக்க. கலைமாமணி விருது வாங்கணுங்க, அதனால சுதிப்படிதான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க கொஞ்சம் முடிஞ்சது வச்சுக்கோங்க. நீங்க பொட்டு வச்ச சார், நான் கேக்குறேன் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து. உமானத்தனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பாவம் பார்சல் வலி. செல்வானாக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு கால் வலி. எங்க மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பவித்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து குடும்ப மகிழ்ச்சி காரணம் தாய் தான் தாய் தான் தாய் தான் பேசுறாருல மிஸ்டர் மஞ்சுநாதன், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. உங்க பெத்த உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா இந்த உலகத்துக்கு உங்க உயிரை கொடுத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. சொல்லுங்க மஞ்சள், சொல்லுங்க முதல்ல. எல்கதாண்டா பேசு.
உங்களை பெத்த அம்மா உங்களுக்கு உயிர்னா அப்ப உங்க உயிரை பெத்து கொடுத்த நாங்க யாரு? யாரு சார்? சரியான உங்க அம்மா மட்டும் 300 நாள் சுமந்தாங்க, உங்க பிள்ளைய நாங்க என்ன 10 நாளா சுமக்கிறோம்? உங்க அம்மா சுமந்தா புள்ள நாங்க செத்தன செங்கல? அப்படி கேளுமா. என்னங்க சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நியாய தர்மம் வேணா? உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த உன் மாமனாருக்கு தான் கோயில் கட்டும் ஞாபகம். அவன் எங்க கொடுத்த நான் கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். சார் கூட்டிட்டு ஒண்ணு சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் சார்? இவன் முக்கு திரும்புறக்குள்ள புடிச்சு போடுவாங்க. இவன் எங்கே ஓடுறது? நான் கேக்குறேன், மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு இந்த அப்புறம். 3 நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வர தட்டியா பெண்கள்லாம் நாங்க பூவா வந்தா நாடு கூட மணக்கும். இப்ப நீ இவ்வளவு சொல்ற இல்ல, நான் கேக்குறேன். கேளுங்க. எங்க உன் மாமனாரை பார்த்து மாமா, உன் மாமியா பார்த்து அத்தே சொல்றியா? உங்க அப்பன், உங்க அம்மா, உங்க அக்கா, உன் தங்கச்சி ஏன் மனசுன்னு சார், நாங்கெல்லாம் இந்த காலத்துல இருக்கிற மருமகள் அப்படி கிடையாது. மாமியாவை பார்த்து அத்தை அப்படி சொல்றது கிடையாது. மாமனாரை பார்த்து மாமா அப்படி கூப்பிடுறது கிடையாது. அப்ப எப்படி கூப்பிடுவீங்க? மாமியாவை பார்த்து அம்மா, அம்மா. மாமனாரை பார்த்து அப்பா, அப்பா. அப்படி பெருமையா வாழ்ற குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை சார். மாமனாரை பார்த்து அப்பா, ஆமா. மாமியாவை பார்த்து அம்மா. ஆமா சார். அப்ப புருஷனை பார்த்து அண்ணே, குழந்தை பார்த்து தம்பி. சரி இரு, உங்க மாமனார் மாமியாவை அப்பா அம்மான்னு கூப்பிடுற, அப்ப உங்க அப்பா அம்மா என்னன்னு கூப்பிடுவ? அத்தை மாமா அப்படியா கூப்பிடுவ? சார் பாசமான பிள்ளை சார். இப்ப நான் கேக்குறேன், மஞ்சளாதனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்கல்ல? அம்மரஹாத்தா ஹப்ரோ பியோகரோ ஹா ஹூ. நான் வச்சிருக்க மைக்கு பொண்டாட்டி மாதிரி, நீ வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா எதை வச்சு சொல்றீங்க? இது கனெக்ஷனோட இருக்கு, அது கனெக்ஷன் இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். சார் நான் கேக்குறேன், நீங்க அப்படியே அறிவாளி நடுவர் தானே? மஞ்சள் வந்தாலே தாய் தாயின்னு பேசினாங்கல்ல, நான் கேக்குறேன், உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு யாரு? எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. அதே மாதிரி மஞ்சளோட அம்மா அவங்க அப்பாவுக்கு யாரு? பொண்டாட்டி. அப்ப அம்மா குடும்ப மகிழ்ச்சி காரணம் தாயா தாரமா? தட்டுங்க கைய பெண்கள்லாம் என்ன பேச்சு? அறிவான கேள்வி. ஏமா இப்போ ஓம் பிள்ளைக்கு நீ யாரு கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நாங்க சொன்னோம்ல தாயி. உங்க அம்மா உனக்கு யாரு? தாயி. அப்ப தாய் தானே காரணம். கை தட்டுங்க. என்ன கை தட்டுங்க இருங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, எல்லா ஆண்களும் அக்கா நிறைய பெண் பிள்ளைகள் வந்திருக்காங்க. பொம்பளை பிள்ளைய பெத்த எந்த அம்மா அப்பாவுக்கும் முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. 3 வேளை சாப்பாடு எப்படியா இருந்தாலும் பெத்த பொம்பளை பிள்ளை போடும். பொம்பளை பிள்ளை பெத்தவங்க கை தட்டுங்க சொல்றேன். 3 வேளை சாப்பாடு பெத்தவங்களுக்கு போடுவோம். மத்தவங்க மாமியாலையும் தெருவுல விட்டு போயிடும். அப்பெல்லாம் விட மாட்டோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தாரத்தை நீங்க செம்மையா வச்சுக்கிட்டாதான் உங்க ஆண்களுக்கெல்லாம் பொருளாதாரங்கிற வாழ்க்கையும் பணமும் நிறைய கிடைக்க. ஞாபகம் வச்சுங்க. சிலருக்கு தான் பொருளாதாரம், சிலருக்கு பொருந்தாதாரம். அப்பெல்லாம் இல்ல. மனைவிங்கிறவ பூ மாதிரி. நாங்க கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்க. ஞாபகம் உண்மைதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கிய. புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா பாடா படுத்துறீங்க. அரளி விதைய கூட வடிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு. நான் கேக்குறேன் சார், வந்ததே தாய் தான் முக்கியம் சொல்றீங்கல்ல. அரளி விதைய கூட அரைச்சி கொடுக்கலாம்னு. பரவாயில்ல. ஏமா நீங்க குழம்பு வச்சேன்னு வச்சுக்க, டேஸ்ட் பாப்பியா? டேஸ்ட் பாப்ப சார். கேக்குறதுக்கு பதில் சொல்லு. டேஸ்ட் பார்க்காத எப்படி அது கொடுப்போமா? குழம்பு வைப்போமா? சட்னி வச்சா? சட்னி வச்சாலும் நாக்கி கையில ஊத்தி இப்படி நாக்குல வச்சு டேஸ்ட் பாப்பேன். அப்ப அரளி விதை அரைச்சோம், டேஸ்ட பார்த்துட்டு அப்புறமா எங்களுக்கு கொடுக்கும். எப்படி நம்ம பாயிண்ட் சரியான பாயிண்ட்? என்ன பெரிய பாயிண்ட்? என்ன நாங்க யார்கிட்ட பேசுற நீ? சரி நான் சார் கேக்குறேன் சார், உங்க அம்மா என்ன படிச்சிருக்காங்க? எங்க அம்மா 8வது படிச்சிருக்காங்க. உங்க மனைவி என்ன படிச்சிருக்காங்க? எம்ஏ எம்எட். 8வது படிச்ச உங்க அம்மாவுக்கு மருமக எம்ஏ எம்எட் கட்டிட்டு வந்து இயல்பா நான் கேக்குறேன், 8வது படிச்ச ஒரு மாமியாவுக்கு 8வது படிச்ச ஒரு மருமகளை பார்க்க வேண்டியதானே? ரொம்ப அறிவா கேட்காதீங்க. ஏன்? எங்க அப்பா 10வது படிச்சாரு, 8வது படிச்சவங்களை கட்டினாங்க. சரி, நான் எம்ஏ எம்எட் எம்ஃபில் படிச்சிருக்கேன். நான் எம்எட் புடிச்ச பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவே இதுல ஓடி ஜாயின் பண்ணி. நான் கேக்குறேன், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நான் எம்ஏ பிஎட் எம்ஃபில் படிச்சிருக்கேன். எத்தனையோ மருமகள் நிறைய பட்ட படிப்பு படிச்சிருக்கோம். மாமியாரு கம்மியா படிச்சிருக்காங்க. பொண்ணு பார்க்க போகும்போது நிறைய படிச்சிருக்கு, சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல வாங்க சொல்லி கொடுக்கணும்னு அழைச்சிட்டு போய் என்ன சொல்றாங்க? எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார். களை எடுத்து எள்ளுக்களை எடுத்து கடலை ஆஞ்சி 100 நாள் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சா அசால்ட் அந்த மாமியா கிழவி
பொண்ண சரியா வளர்க்கல. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க அப்பா அம்மாவை தான் திட்டுவோம். ஏன் திட்டுறீங்கன்னு கேக்குறேன். சார் தப்பு பண்ணா என்ன திட்டுங்க சார்? இருமா, தப்பு பண்ணா நாங்க தப்பு பண்ணா எங்களை திட்டுங்க சார். ஏன் சார் எங்க அப்பா அம்மா வளர்ப்பல சரியில்லை எங்க அப்பா அம்மா சேர்த்து திட்டுறீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன இப்ப நீ வச்சிருக்க கையில மைக்கு, ஆமா, இது சரியில்லாம ரிப்பேரா போச்சு. யார திட்டுறோம்? மைக் கம்பெனிக்காரனு தயார் பண்ணவன திட்டுறோம். ஆமா. இப்ப டிவி வாங்குறோம், டிவி ரிப்பேரா போச்சு. யார திட்டுறோம்? தயார் பண்ணவன திட்டுறோம். இப்ப வெடி போடுறோம், சரியா வெடிக்காம போச்சு. யார திட்டுறோம்? வெடி தயார் பண்ணவன திட்டுறோம். இப்ப நீ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிற, யார திட்டுறது? உன்னை தயார் பண்ண உங்க அப்பா அத்தாலத்தான் திட்டணும். நியாயமா நியாயம் இல்லையா? ஏங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க? எல்லார் வீட்லயும் தயாரிப்பு வந்திருக்குல்ல. அந்த தயாரிப்பு தான் சரியில்லை, விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு அதோட குப்பை கொட்டுறீங்க, குடும்பம் பண்றீங்க? நாங்க ரெடி, சைத்தான் விடுது. ஏன் தெரியுமா? நாங்க வாழ்றோம். புருஷன் சாகட்டும் சார். புருஷன் செத்து போனா மனைவி இன்னொரு கல்யாணம் பண்றாளா? செத்து 16 முடியறதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது நாங்களா நீங்க சார்? அப்படி சொல்லாத. செத்த ஒண்ணு பொண்டாடி செத்த உடனே நாங்க கல்யாணம் பண்றோமா? உடனே தான் பண்றீங்க. அதெல்லாம் இந்த பழக்கம்லாம் இந்த கொங்கு மண்டலத்துல கிடையாது. அப்புறம் என்ன? 30க்கு சாமி கும்பிட்டு தான் எதா இருந்தாலும் நாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்காக அந்த கல்யாணத்தை பண்றோம். அப்புறம் யாருக்கு? இந்த நண்டின் சின்னமா கிடக்கிறது புள்ள குட்டிகளுக்காக தானே அந்த கல்யாணத்தை பண்றோம். அந்த பிள்ளைகளை பாத்துக்கிறன்னு ஒரு கல்யாணம் பண்றோம். அப்புறம் இதுக்கு 2 புள்ள பிறந்துருது. நம்ம கையில என்ன இருக்கு? மேல புள்ள கொடுக்குறோம். சார் நான் கேக்குறேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இனிமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சுன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தினமே ஏங்க வந்து தெரியுங்க? சரிண்ணம்மா, வேற ஒருத்தி வர்றாமா? அவ தங்கச்சி. தங்கச்சி எங்க இருந்து வந்தது? அவ வீட்டுல இருந்தது. பொண்டாட்டி வந்தாதான் அது குழந்தையா வரும். அது எப்படி தானா குழந்தைய முளைச்சு வருமா? அடே அப்பா, வந்தது ஏன் சார் மனைவியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையாவை மட்டும் உங்களுக்கு பிடிக்குது? உண்மையிலே மனைவியை பிடிக்கும், ஆனா குழந்தையாவை ரொம்ப பிடிக்கிற காரணம் என்ன தெரியுமா? என்னது? ஒரே காரணம் தான். என்ன சார்? மனைவி கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் எங்க மாமா அப்படி கூப்பிடுவா. ஒரு புள்ள பிறந்துட்டா ரமேஷ் அப்பான்னு கூப்பிடுவா. இன்னொரு புள்ள பிறந்துட்டா சுரேஷ் அப்பான்னு கூப்பிடுவா. இன்னொரு புள்ள பிறந்துட்டா கவிதாப்பான்னு கூப்பிடுவா. இதே குழந்தைய அப்படி கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு மாமான்னு கூப்பிட்டான்னா அவ வாழ்நாள் பூரா மாமான்னு கூப்பிடக்கூடிய ஒரே ஜீவன் குழந்தையா மட்டும்தான். அதனாலதான் அவ மேல பாசம். நிறைய பேர் கை தட்டுறாங்கன்னா எல்லாருக்கும் குழந்தையா இருக்குன்னு அர்த்தம். சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், நிறைய குடும்பமா பட்டிமன்றம் பார்க்க வந்திருக்காங்க சார். தனி கொடுத்தனும் முதியோர் இல்லம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குல்ல. அது திருமணமாகி மருமகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வருதுன்னு மஞ்சுநாதன் சொன்னாங்க. நான் கேக்குறேன் சார், தனி கொடுத்தனம் போறதுக்கும் முதியோர் இல்லத்துக்கு போறதுக்கும் நாங்க மருமகளா வர்ற நாங்க உங்க அப்பா உங்க அம்மா கையை தரன்னு இழுத்துட்டு போய் தனி கொடுத்தனம் சொல்றோமா? பெத்த மகன் 10 மாசம் சுமந்த மகன் கொண்டி தனி கொடுத்தனம் விடுறாரா? யார் விடுறா? எங்க நாங்க தான் கொண்டு விடுறோம். அதுக்கு காரணம் யாரு? காரணம் யாருமா? நீ என்ன சொல்ற? உங்க அப்பா தால கொண்டே விட்டாத்தான் நான் உன்னோட பொழைக்க முடியும்னு சொல்லிட்டு வம்பு பண்றீங்க. அதனாலதான் தன்னுடைய கவலை எல்லாம் வெறுத்து, வாழ்க்கையை வெறுத்து, எல்லாத்தையும் வெறுத்து அப்பா அம்மாவை கொண்டே முதியோர் இல்லத்துல விடுறான். சார் நான் கேக்குறேன், ஒரு நல்ல ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையா இருந்தா நீ எனக்கு வேணாண்டி, உன்னோட பொழைக்கிறத இந்த இதுல தொங்குறன்னு சொன்னார்ல, டான்ஸ் மரத்துல தொங்குங்க சார். அதான் சொல்றேன், நீ கேக்குறியா? அடே தொங்கு கேக்குறாரா? எதுக்கு சார் தொங்க மாட்டேங்கறீங்க? ஏமா என்ன நீ பட்டிமன்றம் பாயிண்ட்ல பேசுறியா? பாயிண்ட்ல தான் இல்ல உன் வீட்ல பேச முடியாத பூரா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கறியா? சத்தியமா இங்கயே இந்த பேசுறாள ஊர்ல என்ன பேசுவா? வீட்ல பேசினா மாமியா வாயில கடப்பாறையிலே குத்துவா. இங்க பேசினா 10,000 ரூபாய் காசு கொடுத்து. அப்பெல்லாம் கிடையாது சார். லாஜிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கக்கா, இந்த மாமியார்லாம் அவங்க புருஷனா அவங்க பேச்ச கேட்கணுமா? கட்டிட்டு வந்த பாருனா ஏன் புருஷனா அவங்க பேச்ச கேட்கணுமா? அப்போ வாழ வந்த மருமகன் நாங்க மாடு மேய்க்க வந்தோமா, குடும்பம் பண்ண வந்தோமா? அப்படி கேளு. சொல்லுங்க மஞ்சுநாதன். இது மாமியால பார்த்து கேக்குது. ஓம் புருஷன் ஓம் பேச்ச கேட்கணும், ஏன் புருஷன் ஓம் பேச்ச கேட்கணும். அப்ப ஏன் பேச்ச யார் தான் கேப்பா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல உங்க அம்மா மட்டும் உங்க அப்பாவை முந்தானையில முடிச்சு வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ணி நான் வர்ற படிச்ச பொம்பளை பிள்ளை என் புருஷனை முந்தானையில முடிச்சு வச்சா என்ன தப்பு? அப்படி கேளுமா. சொல்லுங்க சார். காலங்காலமா எப்ப பார்த்தாலும் மருமகங்கிற கேரக்டர் மட்டும் தப்பாவே சொல்றது, மருமக மாமியாரை வந்து கொடுமைப்படுத்துற கேரக்டராவே சொல்றது, திரைப்படத்திலயும் அதே சொல்றது, இந்த மஞ்சுநாதன் கொங்கு மண்டலம் ஃபுல்லா இப்படியே சொல்லி வைக்கிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், காலூனி நடக்கும் பொழுது தெரியாத அருமை கோலூனி நடக்கும் போதுதான் சார் தெரியும். நல்லா ஜோர கை தட்டுங்கக்கா. மனைவியோட அருமை அப்பதான் சார் தெரியும்.
வந்தது அவ்வளவு பேச்சு பேசினாரு. நான் கேக்குறேன், கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணு சார். எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது விட்டு குடிக்க மாட்டியா சார்? அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அத மட்டும் சொல்லாதமா. ஏன்? நேத்து என் மயன்ட்டு சொன்னேன், தம்பி அடிக்கிற கைதாண்டா அணைக்கும் அப்படின்னு. அவன் என்னைய பார்த்து கேட்கறான், அப்ப அப்பா எங்க டீச்சரை அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறான். என் பொண்டாடி சொல்றான், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், எவ்வளவுதான் மாமியார் கேரக்டர் எங்களை பிடிக்கலனாலும் நாளா என் மாமியார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவர் அவர்களே, துண்ட போட்டு தாண்டி வா. உன் மாமியால உனக்கு பிடிக்கும்னு ஆத்தா மாரியாத்தா மேல சத்தியமா இந்த துண்டை தாண்டி வா. எனக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்றேன். தாண்டாத. ஏன்? தாண்டனா தாண்டிரும். பொய் சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. ஓஹோ, அத தெரிஞ்சுக்க. அப்ப உங்க அம்மா தான் சிறப்பு, தாய் தான் சிறப்பு. தாய் தான் சிறப்புன்னு நான் சொல்லல. சரி, உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் அது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சார். பட்டி மரத்துல காலங்காலமா பேசுறீங்க. உங்க அம்மாவுக்கும் ஆம்பளை பிள்ளை பெத்த அம்மாவுக்கும் பொம்பளை பிள்ளை பெத்த அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான். சொல்லுங்க. உங்க அம்மா கருப்பா குண்டா இருக்கும், எங்க அம்மா குண்டா கருப்பா இருக்கும். சார் நான் சொல்லவா? உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? உங்க அம்மா உங்களை வாழ்வதற்காக பெற்றாள், எங்க அம்மா உங்க வாழ்க்கையாகவே பெற்றாள். நல்லா ஜர கைதல பெண்கள் பாத்தீங்கல்ல. உங்க அம்மா வாழ்றதுக்கு பெத்தாங்க, உங்களை வாழறதுக்கு உங்க அம்மா பெத்தாங்க, உங்க வாழ்க்கையாவே எங்களை தயவு செய்து குறுக்க சிரிக்காதீங்க சொல்லிட்டேன். புதுசா நான் பேசுறதே என்னுடைய வேலை சார். நான் இப்ப கேக்குறேன் சார், வந்ததுல மனைவி இவ்வளவு குறை சொல்றீங்கல்ல, நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபாய் சார்? 25,000 ரூபாய். 25,000 ரூபாவா வாங்குனீங்கல்ல? நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்கின சம்பளம் 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? ஓ வேலையை காட்டாமறா. 25,000 பேர் எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50 500 50 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேர் வந்து எந்த ஊர்ல? தேவோட்டையில. எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுறாங்க. அப்படி அயன் பண்ணி தர சொல்லு சார். முத்தம் மனைவிக்கு கொடுக்கிறது எப்படி தெரியுமா? உதட்டில் முத்தமிட்டு காமத்தை வெல்வதல்ல சார் காதல். உதட்டில் முத்தமிட்டு காமத்தை வெல்வதல்ல காதல், உள்ளத்தில் முத்தமிட்டு காலத்தை வெல்வதுதான் புனிதமான காதல்னு. கணவன் மனைவி எப்படி காதலிக்கணுமா? அட காஃபி வச்சு மனத்தை விட்டுறாத, டீ குடிக்க விட்டுறாத. முத்து நகையே முழு நிலவே மாதிரி, முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே குத்து நகையே முழு நிலவே. நல்ல ஒரு ஜோர கை தட்ட கொடுங்கக்கா சார். தாயா தாரமா ஒரு குடும்பம் மகிழ்ச்சிக்கு தானே சார் கேட்டிருக்கீங்க? ஆமா. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கல்யாணம் பண்ணிட்டு வந்த மருமக நாங்கெல்லாம் வாழ்க்கையை வெறுக்கீங்கள்ட்ட 1000 காரணம் இருக்கு சார். மஞ்சுநாதா, இவனோட வாழறதெல்லாம் நாங்க போடுற ட்ரெயின்ல கூட விழுந்து சாவன்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் நாங்க வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். இது ஒண்ணு சொல்லுங்க. நான் அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கல, இந்த பிள்ளைகளுக்காக சத்தியம். அவன் படுத்துற பாட்டுக்கு எப்போ ஓட்டி போறலாம் வாழ முடியல சார். இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே எங்க ஊர்ல ஒரு அம்மா சொன்னிச்சு, அதுக்கப்புறம் 2 பிள்ளை பிறந்துருச்சு. அது இங்க இருந்து மேல உள்ளவங்க கொடுக்குறான்னு சார். தயவு செய்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா புருஷமார்களும் அதாவது ஆம்பளை பிள்ளை எல்லாம் அம்மா பேச்சதான் ரொம்ப கேக்குறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வெறும் இட்லிய எல்லா புருஷனும் சாப்பிட்டு பாருங்க சார், சுவையா இருக்குமா? சுவையா இருக்காது. சுவையா இருக்காது. சட்டனியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டனிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்டனி சுவை சேர்க்கிறதோ, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது சட்டனிங்கிற மனைவி. தொட்டுக்கா ஜோர கைய பெண்கள். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, எஸ். சட்டனிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. ஆமா. வெறும் இட்லியை சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது, சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா. உண்மை. சட்னி பொண்டாட்டி மாதிரி. ஆமா சார். அதான் சட்னி ஊசி போயிருது. சிலர் பழைய சட்னி சாப்பிடுற, என்னவா தேங்காய் சட்னி, புதினா சட்னி, மல்லி சட்னி, சாம்பார் பொடி வச்சு சாப்பிடுற. எங்க வீட்டுல நான் ஒரு சட்னி தான் வைக்கிறேன், என் புருஷன் ஒரு சட்னி தான் நீ சாப்பிடுறேன். ஒரு சட்னி தான் வைக்கிற, அவனை கேளு எத்தனை சட்னி சாப்பிடுறான். அதெல்லாம் சாப்பிட சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எல்லா புருஷனும் நைட்டு தூங்கும் பொழுது மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? மேல ஹெலிகாப்டர், பிளைட். தூங்கும் போதா ஓடுது? தூங்கும் போது போகுமே. அது நான் கேக்குறது கரெக்டா உட் வாங்கி பேசணும். நைட்டு கட்டில தூங்குறோம், ரூம்ல தூங்குறீங்க, மேல ஒண்ணு ஓடுமே, அதுக்கு பேர் என்ன? ஃபேன் ஓடும். அப்படி சொல்லி பழகுங்க. அந்த ஃபேன் யார் தெரியுமா? நாளைக்கு தூங்கும்போது நான் சொன்ன ஞாபகம் வரும். மேல ஓடுற ஃபேன் தான் மனைவி, பொண்டாட்டி. பொண்டாட்டி அது ஓடுற வரையும் தான் எல்லா புருஷனுடைய வாழ்க்கையும் குள்ளு 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 குள்ளுன்னு இருக்கும். ஓடுற ஃபேன் மட்டும் நின்னுட்டும்
உங்க வாழ்க்கையே புழிகிறோம் தெரியுமா நடுவர் அவர்களே? அருமையான பாயிண்ட். இப்படிதான் எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்திருக்காங்க. வாத்தியாடா பாயிண்ட். புரிஞ்சு குடிக்காத மஞ்சுநாதன். பொண்டாட்டி தான் ஃபேன். உண்மை. அது ஓடுற வரைக்கும் தான் வாழ்க்கை. ஆமா சார். அது நின்றுச்சுன்னா வாழ்க்கையை வெறுத்துரும். வெறுத்துரும். ஃபேன் தான் பொண்டாட்டி. ஒண்ணு தெரிஞ்சுக்க, சுச்சு தான் புருஷன். சுவிட்ச போட்டா தான் பொண்டாட்டிக்கு சுத்தம். உள்ள இருக்கு பாரு கண்டென்சரு, அதுதான் உன் மாமியா. ஐயா ஆத்தடி. உள்ள இருக்கு பாரு பேரிங்கி, அதுதான் உன் மாமனார். இந்த ரெக்க தான் உன் புள்ள குட்டிய. குழந்தையா தாண்டா ரெகுலேட்டரு. அவ திருவனாத்தான் இவ சுத்துவா, தெரிஞ்சுக்க சார். ஒவ்வொரு புருஷமார்களுக்கும் சொல்றேன், எப்ப தெரியுமா மனைவியோட அருமை தெரியும்? ரத்தம் ஓடும் போது தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல தான் மனைவியோட அருமை தெரியும். வந்ததுல இருந்து சொன்னார் மஞ்சுநாதன், கட்டின பொண்டாட்டி மேக்கப் போடுறா, என் பெத்த தாய் மேக்கப் போடுறாளான்னு கேட்டீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். நான் கேக்குறேன், ஒவ்வொரு மருமகளும் இந்த காலத்துல வர்ற நாங்கெல்லாம் கண்ணு இமைக்கு மேல போடுறோம்ல ஐலைனர், எவ்வளவு ரூபா? ஐலைனர் 5000 ரூபாய். யாரு பெரிய பார்ட்டியா இருப்பார் போல இருக்கு. தெரியாது, வாங்கி தர மாட்டீங்க, வாங்கி தர ஆளு இல்ல. மஞ்சுநாதன் எவ்வளவு ரூபா? 725. 725. ஒரு கண்ணுக்கு இமைக்கு போற ஐலைனர் 725 ஓவா. அத நாங்க ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்றோம் சார். நான் புருஷமார்களா குடிக்கிறீங்களா கோட்ரு, எவ்வளவு ரூபா? 290 ஓவா. 290 ரூபா. 290 ரூபா போட்டு ஒரு வாரமா குடிக்கிறீங்க? இல்ல ஒரு நாளைக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எங்களை சிக்கனம் எதுக்கு சார் சொல்லலாம் நான் கேக்குறேன். நியாயமான கேள்வி. நீங்க கண்ணுக்கு போடுற வாங்குற ஐலைனர் 725 ரூபா. எஸ். ஒரு வருஷத்துக்கு பயன்படுது. ஆமா சார். நாங்க 290 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி 5 நிமிஷத்துல அடிச்சு 5 நிமிஷத்துல யூரின் போயிடும். ஆமா. இப்ப யார் சிக்கனவாதின்னு யார் சிக்கனவாதி? இப்ப நீ அந்த ஐலைனரை போட்டுக்கிட்டு பஸ்ல ஏறினாயின்னு உன்னை எத்தனை பேர் பாப்பான்? 4 பேர் பாப்பாங்க. 4 பேர் பாப்பான், அவ்வளவுதான். நான் குவார்டர் போட்டு தெருவில் நின்றா எத்தனை பேர் பாப்பான் தெரியுமா? வேட்டி மட்டும் உருவட்டு ஊரே சுத்தி நின்று பாப்பான். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, குடிச்சீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம், ஆனா பெத்த பொள்ளைக்கும் கட்டுற பொண்டாட்டிக்கும் அவமானம். ஞாபகம் வச்சுங்க சார். நான் கேக்குறேன் சார், நாங்க லிப்ஸ்டிக் போடுறோம், மஸ்காரா போடுறோம், ஐலைனர் போடுறோம், என்னனோ ஹேர் ஆயில் எல்லாம் போடுறோம். இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் உண்டு. குடிக்கிற குவார்டருக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டா? குடிக்கிற குவார்டருக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, குடிக்கிறவனுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. உண்டுல்ல, அதையா சார் குடிக்கிறீங்க? அத வயித்துல புழு பூச்சி வைக்காதா? நான் கேக்குறேன். அது குடிச்சா புழு செத்துரும் சொல்றான். யாரு சொன்னது? வந்து அவமானத்து சொல்றான். நான் கேக்குறேன், சிம்பிளா எவ்வளவு தெரியுமாக்கா அந்த புருஷமார்களை செலவு பண்றாங்க? சிம்பிளா ஒரு கோட்டர் 210 ரூபான்னு வச்சுங்களேன். 210 ரூபா ஒரு கோட்டர். சைடு டிஷ் 50 ரூபாய், 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் கப்பு, 10 ரூபாய் சிசர். ஒரு நாளைக்கு 300 ரூபாய். 300 × 365 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 1,09,500 ஓவா. 1,09,500 ஓவா செலவு பண்றது நீங்களா நாங்களா? நான் கேக்குறேன். சரியான கேள்வி. இந்த அம்மா என்ன சொல்லுது? ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறீங்க, அப்ப 365 நாளைக்கு கணக்கு பண்ணி பார்த்தா 1,09,500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறீங்களே, நீங்க சிக்கனமா இருக்கீங்களான்னு கேக்குறேன். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65. 65 வயசு. ஆமா. உங்க அப்பா தண்ணி அடிப்பாரா? அடிக்க பழக்கம் இல்ல. அடிக்க மாட்டாரு. இப்போ உங்க அப்பாவுக்கு 65 வயசு, தண்ணி அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரு சார். ஒரு 25 வயசுல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் குடிச்சிருப்பாரு. எத்தனை வருஷம் குடிச்சிருப்பாரு? 40 வருஷம். இப்ப 40 வருஷம் உங்க அப்பா குடிக்கல. இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தான் குடிச்சு அழிச்சு விட்டோம். இப்பதான் குடிக்க மாட்டான்ல, இப்ப 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கணும்ல. எங்க அப்பாவை பத்தி கேட்டாங்களாக்கும்? அப்ப எங்களை பத்தி சொல்லல, உங்க அப்பா பத்தி நாங்க கேட்கத்தான் செய்வோம். அப்ப இவ்வளவு பேசுறீங்களா? உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? எனக்கு மனைவி வேணும். மஞ்சுநாதன், உங்களுக்கு மனைவி வேணுமானாமா? ஆமா, அப்படி சொல்லு. அண்ணா உங்களுக்கு மனைவி, அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமானா? என்ன கிளம்புற? நேத்து 5 மணிக்கு போனி, அப்புறம் என்ன வர்றா? மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் அந்த ஊர்ல கை தூக்குங்க சார். நான் என் 4 பவுன் வளையல கொடுத்துட்டு போறேன் சார். வளைகாப்புக்கு போட்டது கொடுத்துட்டு போறேன் சார். யாராவது தூக்குறாங்களா? யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. தூக்க முடியாது. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோம் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். அந்த மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? எத்தனை வருஷம்? நீங்க எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்கும் வரை அவர் வாழ வேண்டும். நீங்கனா? நீங்கனா 50 வருஷம். அவன் எண்ணிக்கை கூட தான். நான் 100 வருஷம் வாழணும் சார்.
என் மாமா முத்துவோட எப்பவுமே அந்த ஆத்தாவுடைய ஆசீர்வாதத்துல நான் 100 வருஷம் அவரை நல்லா பாத்துக்கணும். 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசரி நீனை ஆளணும். அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவங்க உண்மையை சொல்ற கைது இருக்கிற பெண்கள்லாம் இளவரசியா வாழ்ந்த எங்களை ஏன் சார் இந்த ஊர்ல இளவங்காத்த கிளிய ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவன் இங்கே வாழ வேண்டியானே. இங்கேயா எங்க அம்மா அப்பா பாழங்கணத்துல விழுந்தாலும் விழறோம். அது எங்கோட்டு கிணத்துல வந்து விழுகிறது சார். மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். பீர் அடிக்க வாடனா வருவான், பீரோத்துக்கு வருவானா சார்? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும்தான் சார் கூட வருவாங்க. ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், அவர் மட்டும் தான் முடங்கி போவார். ஆனா வீட்டுல இருக்கிற மனைவி ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடும் சார். மனைவியோட அருமை எப்ப தெரியுங்களா தெரியும்? எல்லா பெண்களும் கல்யாணம் பண்ணி வந்தா என்ன தெரியுமா நினைப்போம்? சுமங்கலியா செத்து போன்னு நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு சார். செத்து போன்னு நினைப்போம். ஆனா 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெத்ததுக்கு அப்புறம் எல்லா மனைவி என்ன தெரியுங்களா நினைப்போம்? நாங்க சுமங்கலியா போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க 3 வேளை சாப்பாட்டுக்கு லோல அலையக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற தார நடுவுல நினைச்சு பாருங்க. இந்த உலகமே 3 விஷயம் மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருக்கிட்ட சார் இருக்கு? சரஸ்வதியிட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருக்கிட்ட சார் இருக்கு? லட்சுமிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருக்கிட்ட சார் இருக்கு? பராசக்திட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம் தாரம் தான், மனைவி தான். எல்லாத்தையும் ஒப்படைக்கும் பொழுது இந்த ஊரு நடுவரும் ஒப்படைச்சு மகிழ்ச்சியா போங்க சார். வானவில் வளைந்தால் தான் அழகு. ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு. தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த ஆத்தாவுக்கே பிடிக்கும் சார். தானம் கொடுக்க பணம் காசுலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம அழிஞ்சு போகும் நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள் என்று கூறி குடும்ப மகிழ்ச்சி காரணம் தாயாக இருந்தாலும் கூட 4 பிள்ளைய பெத்து 4 பேருக்கு பாசத்தை கொடுத்துட்டு போயிடுவா. ஆனா ஒத்தையா சிங்களா வந்து சிங்க மாதிரி புருஷனை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்து வச்சிருக்காளே, அப்படிப்பட்ட தாரமே தாரமே என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான சிவிலியம்பாளையத்திலே கொங்கு இளைஞர்கள் நற்பணி மன்றம் நடத்திய இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். அடுத்து படுகளம் இருக்கிறது. படுகளத்தினுடைய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மஞ்சுநாதன் அவர்கள் அதுக்கான பூஜைகளை ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கற்பூரம் பத்து வச்சிட்டாருன்னா அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். பட்டிமன்றத்துக்கான நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். கேட்ட கேள்வி என்ன? குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ காரணம், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க யார் காரணம்? தாயா தாரமா? அவர் என்ன சொன்னாரு? தாய் தான் அப்படின்னு சொல்றார். உண்மையிலே அவர் சொல்லுகிறதெல்லாம் சரியாகவே இருக்கிறது. தாய் உண்மையிலே பெற்ற தாய் என்பவள் ஒரு குடும்பத்திலே கடைசி வரை அவனை உருவாக்கக்கூடியவள் பெற்ற தாய். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும் அங்கே அம்மா இல்லை என்றால் அது அனாதை இல்லம்தான் நண்பர்களே. இப்ப பொண்டாட்டிக்கிட்ட பட்டுச்சேலை வேணுமான்னு கேட்டா சந்தோஷப்படுவான். மயங்கிட்ட பைக் வேணுமான்னு கேட்டா சந்தோஷப்படுவான். பைக்கை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான். இதே என் மகட்ட 5 பவுன் நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. என் பொண்டாட்டி பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா. ஆனா என்னை பெற்ற தாய் எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம், என்ன வேணுமான்னு கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவர் தான் நம்ம பெற்ற தாய். இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல பெற்ற தாய் என்ன பண்ணுவா? 2 இட்லி மிச்சம் ஆச்சுன்னு வச்சுங்களே, சாயந்தரம் அந்த 2 இட்லியை உளுத்து போட்டு கடுகு உளுந்த பருப்பை போட்டு தாளிச்சு கொடுத்தானா அப்படி தேன் மாதிரி இருந்துச்சு பெற்ற தாய். இன்னைக்கு என் பொண்டாட்டி சமைக்கிறாயா, அவளுக்கு விளங்கலை, எனக்கு விளங்கலை. அன்னைக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலே சாப்பாடை போட்டு எங்கள் அம்மா வாசலே பார்க்கும். ஏமா வாசலை பார்க்குறேன்னு கேட்பேன். ரோட்டில் போகிறவங்க யாராவது சாப்பிட்ற பார்த்தா உடம்பு கெட்டு போயிரும்டா உனக்குன்னு எங்கள் அம்மா என்னை பார்த்து வளர்த்தாங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டி அதே மாதிரி தான். எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு முடிகிற வரையும் அங்கனே உட்காந்துருப்பான். அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன். எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் முடிச்சிருவாயிடா, அதனால தான் நான் உட்காந்துருக்கேங்கிறான். உண்மையிலே என் மனைவி மாதிரி சாப்பாடு சமையல் பண்ண முடியாது.
பால் பலகாரம் செஞ்சான்னா 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம். உண்மையிலே பாலும் பலகாரம் ஒன்று சேரவே 7 நாள் ஆகும். அல்வா கிண்டுனான்னா 1 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். சட்டியை விட்டு எடுக்கவே 29 நாள் ஆகும். ஆனால் என்னை பெற்ற தாய் எப்படி சமையல் பண்ணா? எப்படி யாரா லேட்டாக சிரிக்கிறது? நினைச்சு பார்த்து சிரிக்கிறார் அண்ணே. உண்மனே. சரிண்ணே, நேற்று ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்குறேன், சாப்பிட போகிறேன், சட்டி பூரா தீப்பிடிச்சி எரிஞ்சு போய் கிடக்கு. என்னடின்னு கேட்குறேன். யூடியூப்பை பார்த்து சமைச்சோம்னு போய் செல்ஃபோனில் மட்டன் கிரேவி வைப்பது எப்படின்னு இதில் போட்டு விட்டுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டு இருந்திருக்கா. அவள் சொல்லியிருக்கா, அதில் ஒருத்தி சட்டியை வைக்கவும், எண்ணெய் ஊற்றவும், சின்ன வெங்காயம் போடவும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடவும், மட்டனை போடவும், இப்படி சொல்லிக்கிட்டீங்களே. இதில் விளம்பரம் போட்டாங்க. அடுத்து என்ன ஓடுறதுன்னு தெரியாமல் சட்டியோடு தீப்பிடிச்சி எரிஞ்சு குப்பரை போட்டு குவித்து வச்சிருக்காளே. இந்த வாழ்க்கை வாழலாமா? சந்தேகம் சார். பொண்டாட்டினாலே நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் வயிறு நிரம்பி இருக்கிறதா என்று பார்த்தவள்தான் என்னை பெற்ற தாய். நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் பாக்கெட் நிறைய பணம் இருக்கான்னு பார்க்கக்கூடியதை நான் கட்டின பொண்டாட்டி. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன் உனக்கு இந்த எண்ணம்? உங்க சொந்தக்காரங்க பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா குதிக்கிறான், ஆட்டடிக்கிறான், மாட்டடிக்கிறான், கோழி அடிக்கிறான், கறியை வறுத்து சாப்பிட்றான். என் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கோடாலி தெரியுது புசிட்டு குது குதுன்னு வருதுன்னு குப்புறப்பட தூங்கிக்கிறான். வாழ்க்கை எங்கே நிம்மதியா இருக்கு? உண்மையிலே பெற்ற தாய் என்பவள் யார்? பெற்ற தாய் என்பவள் தான் அந்த குடும்பத்தை ஆணிவேராக இருந்து கட்டி காப்பவள் என்று மஞ்சுநாதன் சொல்லி இருக்கிற காரணத்தால் பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பளித்து சொல்ல முடியாது. இங்க இருக்க பாயிண்ட் இருக்குல்ல. இப்ப மனைவிங்கிறவ யார்? நம்ம பேசுவோம் மாப்பிள்ள. மனைவிங்கிறவ யார்? நாங்க மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, மனைவி என்பவள் மனைவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க சாப்பிடலான்னு தான் சரி யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் வீட்டுல பாய், மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க திண்ணையில தான் பாய். அதான் நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மனைவியினுடைய அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். இல்லைன்னு சொல்ல முடியாது சார். உண்மையிலே இப்ப பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு விடிய காலம் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். காலிங் பெல் அடிப்பேன், என் மனைவி கதவு திறப்பா, வாங்க மகாராஜா, கரூர் சுலையம்பாளையம் பட்டிமன்றம் எப்படி இருந்துச்சு? அப்படியா கேப்பா. பாடு ஏனும் மஞ்சுனாலும் ஊர் சுத்தி போயில சுத்திரியா அப்படின்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சா என்ன சொல்லுவா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால சரியா பேச முடியலம்மா அப்படின்னா சூடா பால் ஆத்தி கொடுத்து போய்படியா, நாளைக்கே காரைக்குடியில பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற போது என்னை தேற்றுவது என்னுடைய மனைவி. தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். நம்ம தனிமரமா வீட்டில் போய் நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்து நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து புரோக்கரம் பண்ண நம்ம வீட்டுக்கு வருவானா? எல்லாம் இழந்து தெருவில் நிற்கும் போது அந்த கட்டுன பொண்டாட்டி ஒடியாந்து, ஏயா கண்கலங்கி நிற்கிற, எல்லாம் நஷ்டமாயிடுச்சே, நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், கண் கலங்கும் போது அவ கையில கழுத்துல கிடக்கிற கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்து காசை கொடுத்து, இதை வச்சு ஏதாவது தொழில் தெரிஞ்சு பொழைச்சுக்கையா, கவலைப்படாதியா, நம்மவும் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு நம்மளுக்கான ஒரு ஆறுதலை சொல்லக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப சாதாரண சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தாய்க்கு ஒரு மகன் இருக்கான், 4 மகன் இருக்கான் ஒரு தாய்க்கு. அந்த மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்காங்க. அந்த மூத்த மகன் இறந்து போயிடறான்னு வச்சுக்கோங்க. இறந்து போனான்னா அந்த பெத்த தாய் என்ன பண்ணுவா? 1 வருஷம் துக்கத்தில் வீட்டிலே இருப்பா, 1 மாதம் துக்கத்தில் வீட்டிலே இருப்பா. அந்த மனைவியும் துக்கத்தில் வீட்டிலே இருப்பா. 1 மாதம் ஆன உடனே 30 முடிஞ்ச உடனே அந்த தாய் இன்னொரு மகன் வீட்டில் போய் இருப்பா, இன்னொரு மகன் வீட்டில் போய் இருப்பா. ஏதாவது கல்யாணம் காட்சினா நல்லது கெட்டில் போய் கலந்துக்குவா. அங்கே போய் நல்லது கெட்டில் கலந்துக்கிட்டு முன்னாடி நிற்பா. ஆனால் கட்டின பொண்டாட்டி இந்த புருஷன் இறந்த ஒரே காரணத்துக்காக நல்லதுக்கு எதுவும் போக முடியாமல் கெட்டதுக்கு எதுக்கும் போக முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடியவள் கட்டிய மனைவி. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பெற்ற தாய் என்பவள் கோயிலில் இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போன்றவள். ஆனால் கட்டிய மனைவி என்பவள் மேலே இருக்கக்கூடிய கலசம் போன்றவள். பெற்ற தாய் என்பவள் நம்மளோட எவ்வளவு நாளைக்கு நம்மளோட வருவா? நம்ம பெற்றுட்டா தாய் எத்தனை வருஷம் நம்மளோட வருவா? நம்ம ஒரு 40 வயசு இருக்க வரைக்கும் நம்மளோட இருப்பாங்களா? நம்ம ஒரு 50 வயசு இருக்க வரைக்கும் நம்மளோட இருப்பாங்களா? அதுக்கப்புறம் அந்த தாய் போயிருவா, போய் சேர்ந்துருவா. பெற்ற தாய் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் நம்மளோட இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பெற்ற தாய் நம்மளோட இருப்பாளா? வயதாயிரும், அந்த மாறி தாயோடு தாயாக போய் இணைந்து விடுவாள். அந்த பெற்ற தாயை அந்த தெய்வத்தோடு கருவறை வைத்து நாம் வணங்குவோம். கட்டிய மனைவிதான் இந்த குடும்பத்தில்
கடைசி வரை வரக்கூடியவள் கட்டிய மனைவி என்கிற காரணத்தால் தாரமே என்று திருப்பளித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இதோ படுகளத்தை தொடர்கிறார் மஞ்சுநாதன். கண்டு கழியுங்கள்.